ஹே guys, வெல்கம் டு மை நியூ vlog. லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து கொடைக்கானல் வந்திருந்தோம் லைக் ஃபார் another trip. ஸோ இந்த vlogல இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம். ஹோட்டல் இன்னி புக் பண்ணல, சரியான ஹோட்டல் கிடைக்க மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் ஏதோ சீசன் டைம்னால எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம், அது பார்த்துருக்கோம், அது எப்படின்னு தெரில. அதை பார்த்துட்டு அதை புக் பண்ணி அப்புறம் தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் போகலாம். ரூம் புக் பண்ணி உங்கள்கிட்ட ரூம் டூர் காட்டுறேன். ஃபைனலி ரூம் கிடச்சிருச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ரூம் டூர் கம்ப்ளீட்டாக தரேன். நம்பர் 106 எடுத்திருக்கோம். இதுதான் குவைட் என்ட்ரன்ஸ். கண்ணாடி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அண்ட் பாத்ரூமில் தெர் இஸ் சம் ஒன். இதுதான் பெட்டு. ஆக்சுவலாக 4 மெம்பர்ஸ் இருக்கிறனால ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிருக்கோம். இது டபுள் பெட்டு, 3 பேர் தூங்கலாம். லைக் ஓகே, வால்ஸ் எல்லாம் ஓகே. ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, சேரு, பால்கனி, மெயினாக ஒரு டைனிங் டேபிள். பால்கனிலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. லைக் மெயினாக இதுக்காக தான் இந்த ஹோட்டல் புக் பண்ணேன். ஆக்சுவலாக நான் முன்னாடியே வந்து இதை பற்றி லைக் மேக் மை ட்ரிப்பில் எங்கேயாவது ரிசர்ச் பண்ணி தான் வந்தேன். பட் ஸ்டில் வேறு ஏதோ ஹோட்டல் கிடச்சா ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தேன். வேறு எங்கேயுமே எல்லா பக்கம் ஃபுல்லாக இருந்ததுனால டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கிது. ஸோ இது வந்து அப்ராக்ஸாக நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா பர் டே பார்த்தீங்கன்னா 1800. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கொஞ்சம் இங்கேருந்து வந்தீங்கன்னா லூமினஸ் ஸ்கை பார்க்குன்ட்டு ரோல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 ஆகுது. 24 ஹவர்ஸ் தான் ரூமு. ஸோ 24 ஹவர்ஸில் நம்ம கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரில. பட் எவ்வளோ முடியுதோ பார்ப்போம். ரூம்லேருந்து கிளம்பி அப்படியே இந்த பக்கம் சாப்பிட வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே பியூர் வெஜ் நூல் போட்டிருக்கு. ஏன்னா பியூர் வெஜ் தான் சாப்பிடுவோம். குளிர் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு இங்கே. ப்ளஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குணா கேவ் போகிற பிளான் இருக்குது. இப்போ டைம் ஆல்ரெடி 2 ஆக போகுது. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு குணா கேவ் கையோட பார்த்துட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஹோட்டல். இன்னும் ஆளே இல்லை. நல்லா இருக்குமா இருக்காதா? மீல்ஸ் தான் கிடச்சிருது. ஆனால் இங்கே பாருங்களேன், மீல்ஸ் இந்த பொரியலும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. பாயசம் பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது. சாதம் நம்ம ஊர் தவிர கோயம்புத்தூர் தவிர எங்கேயுமே சாப்பாடு ஒழுங்காக நான் சாப்பிட்டது இல்லை. நான் லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் கொச்சின் பார்த்துருப்பீங்க. எங்கே போனாலும் கோயம்புத்தூர் தவிர ஒழுங்கான சாப்பாடே இல்லை. வெறும் இங்கே ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, மீல்ஸு, அதான் ஆப்ஷன். வேறு ஆப்ஷனே கிடையாது. அதான் இங்கே கூட்டமே இல்லை பாருங்க. வெரி வெரி டிஸப்பாயிண்டட். அதில் அப்போ வந்து இன்னும் இப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்பளம் வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அன்சாட்டிஸ்ஃபைட். ரைட் கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதோ ஏனோ தானோன்னு இருந்த மீல்ஸை சாப்பிட்டுட்டு நான் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து குணா கேவ் போகிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. நானும் அதில் தான் பார்த்தேன். ஆனால் எப்படி இருக்குன்னு நேரில் போய் பார்ப்போம். நிறைய பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்க வியூ மட்டும் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ குணா கேவ் வந்து இங்கேருந்து 6.5 கிலோமீட்டர்ஸு. நம்ம வந்து ஆக்சுவலி பை வாக் போகலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா இப்படி ஸ்லோப் தான் இறங்குது. ஸோ மேபி என்னங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து போட்டிங் போகிற குணா கேவ் வந்து நாளைக்கு போகிறதா பிளான் பண்ணியாச்சு. இப்போ 4:30 க்ளோஸ் ஆயிரும். டைம் ஏற்கனவே 3 ஆச்சு. ஸோ போட்டிங் பண்ண முடியும். லைக் ஹாஃப் அன் ஹவர் இங்கே லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு half an hour பெட்லிங் போட் பண்ண போகிறோம். இப்படி போகிறோம். லைக் இதே குதிக்குது. ஐயோ, ஜம்பிங். லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டோம். அண்ட் 4 மெம்பர்ஸோட போட்டு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரில. நல்லா இருக்குது பாருங்கள். லேக் பாயிண்ட் ப்ரோ. 4 மெம்பர்ஸ் ஓகே. பெட்லிங்கில் உட்காந்துட்டோம். ஆஹா, பயமாக இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஓகே காய்ஸ். ஏய், பெடல் பண்ணுங்கடா. ஓ ஷிட், 2 பக்கம் தான் பெடல். கால் வலிக்குது. 2 பேர் தான் பெடல் பண்ணா. ஓ மை காட், சிக்கிக்கிச்சியா गाइस? சிக்கிக்கிச்சி டர்னிங் ஆகுது गाइस. வாட்டர் ஃபால்ஸ் அங்க வியூ பாருங்க. அப்பப்பப்பப்பா, ஐயோ பயங்கரமா இருக்கு. Too much fun. என்னால முடியலண்ணா, பின்னாடி வந்து உக்காந்துட்டேன். பின்னாடி உட்கார்றது ரொம்ப சொகுசாக இருக்குது. அப்படியே போன்ட்டு கால் பெடல் பண்ண வலிக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. பட் த வியூஸ் இஸ் ஆல் வர்த்ஃபுல் கைஸ். சில சில சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுத்து காட்டுறேன்.
ரைட் முடிச்சுட்டு இப்போ பிரையன்ட் பார்க் போகிறோம். இதான் போட் ரைட் வந்து ஓகே தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, கால் வலிக்க ஆரம்பிச்சு பெடல் போட்டே கொஞ்சம் சரியில்லை. அண்ட் வந்து ரொம்ப அரகண்ட் பிஹேவியர் வேணும் இந்த ஸ்டாஃப், வெரி வெரி அரகண்ட். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பிரையன்ட் பார்க்கிங் 1 கிலோமீட்டர் போய் வாக் தான் போவோம். காய்ஸ் இப்போ நம்ம ஒரு பிளேஸ் வந்துருக்கோம் பாருங்கள், பிரையன்ட் பார்க் பக்கத்தில். இந்த பிளேஸ் தான் குக்கர்ஸ் வாக்கா, ஏதோ ஒரு வாக்கு மறந்துட்டேன், என்ன வாக்கு? குக்கர்ஸ் வாக் தான். குக்கர்ஸ் வாக் தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹில் ஸ்பாட் பாருங்கள். அதாவது இங்கே சுற்றுறக்கு இடம் கம்மி தான். அந்த இத்தனோட இடத்துக்கும் டிக்கெட். அதாவது இப்போ என்ன தான் சுற்றி பார்ப்பேன் ஒருத்தர், என்ன சுற்றி பார்ப்பேன் எனக்கு புரியல. ஆனால் ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மேலே போகிற மாதிரி. அப்போது வியூ பாயிண்ட் இருக்கும், நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கைஸ் இப்போ நான் காட்ட போகிற வியூ மட்டும் பாருங்கள், யூ வில் லவ் இட். பாருங்கள், அதாவது க்ளவுட்ஸ் கீழே இருக்குது, இங்கேருந்து அப்படியே. ஓ மை காட், வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. இது ஷார்ட் எடுத்துக்கிட்டேன். ஐஸ்கிரீம் வேறு லெவல் மூமெண்ட் வைப் பாருங்க. மேகம் வந்து நின்று காட்டுற பாருங்க, மேகம் பாருங்க நின்று. வாவ், கொடைக்கானல் இஸ் ஃபேமஸ் ஃபார் சாக்லேட் ஆல்சோ. ஸோ சாக்லேட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நான் வந்து காலையில் இங்கேருந்து நம்ம ரூம் பக்கம் போகும்போது ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பு ரொம்ப கூட்டம். இப்போ அதை தேடி தான் அங்கேயும் நடந்திருக்கேன். இப்போவும் பாருங்கள் கூட்டம், பேஸ்ட்ரி கார்னர். இப்படி என்ன இங்கே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பெருசாக சுத்த முடியல, ஏன்னா சில ரீசன்ஸ்னால. லைக் வண்டி வந்து எங்களுக்கு லேட்டாக கிடச்சதுனால குணா கேவ் மோஸ்ட்டாக இங்கே எல்லா ஸ்பாட்ஸ் வந்து 4 PM க்ளோஸ். அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 4 PM மேலே இங்கே எல்லாமே முடிஞ்சிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ், இந்த மாதிரி ஸ்பாட்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டே போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் 6 PM. அதே அந்த கோக்கர்ஸ் வாக் எல்லாம் பக்கத்துலேருந்து வந்து ஃபைனலி கோயிங் டு அவர் ரூம். 6 PM ஆகுது. அப்புறமா சாப்பிட வருவோம். லைக் டின்னர் வந்து மத்தியானமே வெறுத்துட்டோம். இன்னொருத்த கூட இருக்கோம் வாந்தி எடுத்துட்டேன்னா சாப்பாடு வந்து சரியில்லை, ஏன்னா அவங்க ஃபுட்டு யூஸ் பண்ணுற ரைஸ் எதுவுமே சரியில்லை. அதனால் இங்கே இன்னொரு டாபா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதில் போய் நம்ம ட்ரை பண்ணுவோம், நைட்டாவது உருப்படியாக கிடைக்குதா. அண்ட் பீஸாவும் ஆர்டர் பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. அண்ட் பீஸாஸ் வந்துருச்சு. ரொம்ப இல்லை, லைட்டாக 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த டாபா அவங்கள்ட்ட சொன்னீங்க இருக்கா, அதுக்கு போவோம். ஸோ டக்குன்னு சாப்பிட்டு டாபாக்கு போவோம். இன்னைக்கு நைட் சாப்பாடாக டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைஸ் கொஞ்சம் உணர்ச்சி வாசம் பட்டுட்டு எதுவுமே போடாமல் ஷார்ட்ஸில் அப்படியே வந்துட்டேன். 14 degrees வந்து குளிருது, கொஞ்சம் டக்குன்னு ஓடி போகணும் ஹோட்டலுக்கு. ஸோ கைஸ் இதுதான் அந்த ஹோட்டல், ரசோய் வெஜிடேரியன் குஜராத்தி ராஜஸ்தானி டாபா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏனியா ஹோட்டல் இப்படி பயமாக இருக்கு. ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பரவாயில்ல, நான் கூட பயந்துட்டேன். வெரி டீசன்ட், பட் சாப்பாடு தான் முக்கியம். கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொடைக்கானலில் என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க ஒன்றும் நல்லா இல்லை. சரி, இந்த தமிழ்காரங்க தான் சோறு ஒழுங்காக போட மாட்டுறாங்க. இந்த சாப்பாடுனா நம்ம ராஜஸ்தானி வடக்குக்கிட்ட போனால் அவன் அதுக்கும் மேலே. இந்த கொடைக்கானலில் இந்த லாஸ்ட் டைம் இந்த கொச்சின்லேயே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சாப்பாடுக்கு இந்த ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது. கேரளா ஃபுல்லாகவே சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. இதில் தமிழில் இந்த கொடைக்கானல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, மத்தியானம் சாப்பிட்டேன் ஒழுங்காக. நைட்டு என்ன சாப்பாடு தராங்க, அந்த சப்பாத்தியும் பன்னீர். இப்போ நான் வந்து கடைசி நாளைக்கு இப்படியே ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் வெறுத்துருவேன், சாப்பாட்டுக்குன்னே வெறுத்துருவேன். நம்ம இங்கே வந்து நான் ஒன்று நோட் பண்ணேன், 9 மணிக்கு மேலே ஃபுல் க்ரௌடு வந்து கடை எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. இப்போவும் பாருங்கள் நோ க்ரௌட். சரி, இப்போ டேரெக்டாக ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். அகெயின் an unsatisfied மீல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இன்றைக்கோட டே இங்கே முடியுது. ரொம்ப பெருசாக ஒன்றும் இந்த டேயில் பண்ணல, பட் நாளைக்கு வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ ஓகே, மீட் யூ சூன் இன் நியூ vlog. Till that, take care, bye bye, stay tuned, meet you soon.